உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் புருஷன் தான் உனக்கும் உன் குழந்தைக்கும் எல்லாமுமா இருந்திருக்காரு. ஆனா அப்படி இருந்தவரை ஏன் இப்படி பண்ணணும்? நீ எதையுமே வேணும்னு பண்ணல ஆதி. சில விஷயத்த நீ கடந்து போகணும், சில விஷயத்த நீ மறந்து போகணும் தான் இப்படி ஒரு முடிவுக்கே நீ வந்த. அதனாலதான் ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூட நின்னுட்டு இருக்கேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும். இவ்ளோ நடந்தும் ஏன் திரும்ப திரும்ப என்ன அவர் தேடி வந்தாரு? அப்படி வந்தவர்கிட்ட நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு தானே கேட்க போறேன். இல்லை நிஷா, நான் அதை கேட்கல. இந்த 4 வருஷத்துல நான் நடந்ததெல்லாம் மறக்கணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி அதனால ஏதாவது பிரச்சனையா? இப்போ நீ அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? விட ஆதி. ப்ளீஸ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இல்ல ஆதி, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத பாரதி. யார் என்ன சொன்னாலும் ஆதிதான் உன் புருஷன், நீதான் ஒரு பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது, புரியுதா? புரியுது நிஷா, எனக்கு எல்லாமே இப்போ புரியுது. புரிஞ்சிருச்சுல்ல? அப்ப இதுக்கு அப்புறமாவது கண்டதையும் யோசிக்காம நிம்மதியா நீ தூங்கு, சரியா? அதெல்லாம் சரிதான். ஆனா இதுக்கு மேல அவரை எப்படி தேடுறது, எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதை பத்தியெல்லாம் யோசிக்காத பாரதி. ஆண்டவன் எப்பவும் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான். அம்மா, என்னம்மா இவ்ளோ நேரம்? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? பாரதிமா, இந்த காஞ்சிபுரத்து பொண்ணு தானே? ம், எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? ஆமா, ஏன் ரம்யா கல்யாணத்துக்கு வரல? அம்மா, அவ கல்யாணத்துக்கு வந்தா, நீதான் அவளை பார்க்கல. வந்தாளா? சரி சரி. பாரதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எத்தனை குழந்தைங்க? உள்ள தூங்கிட்டு இருக்கா, இன்னொன்னு வயித்துக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. டெய்லியும் இவ்வளவு லேட்டா தான் வருவீங்களாமா? இல்ல பாரதி, நான் வேலை பாக்குற வீட்டோட ஓனர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட படிச்ச ஒருத்தர் வந்திருக்காருமா. அவரு அடுத்த வாரம் அமெரிக்கா போறாரு போல. அது வரைக்கும் அவர் இங்கதான் இருப்பாராம். அதான் அவருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரம்யா, காலையில நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா. என்ன கொஞ்சம் உன் வண்டியில கொண்டு இறக்கி விட்டுடுறியா? அம்மா, காலையில நான் என் நாத்தனார் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? நாளைக்கு நான் போகலைன்னா என் மாமியார் என்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். உன் மாமியாரும் நாத்தனாரும் உன்ன இந்த பாடுபடுத்துறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கிற உன் புருஷனுக்கு இது எதுவுமே காதல விழாதுல்ல. ரொம்ப தூரத்துல இருக்காரு இல்லம்மா, அதான் காதல விழல. இந்த கிண்டலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லடி. இப்ப நான் காலையில எப்படி போறது? ஆட்டோக்காரனை கூப்பிட்டா ஒரு நாள் சம்பளத்தை கேட்பாண்டி. அம்மா, என் ஸ்கூட்டி வீட்டுல தானே இருக்கு. பேசாம நீ பாரதியை கூட்டிட்டு போயிடு. பாரதி, காலையில அம்மாவை மட்டும் அந்த வீட்டுல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா? ம், சரிடி, நான் போய் விட்டு வந்துடுறேன். சரி, நீ இங்கே இரு, நான் போய் அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ம், போற வழியில அவரை இறக்கி விட்டுட்டு போயிடு. ம். பாரதி, இவர்தான் நான் சொன்ன முத்தையா தாத்தா. வணக்கம் தாத்தா. நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, நல்லா இருக்கேன் தாத்தா. உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் இல்ல தாத்தா, நானும் அந்த வழியா தான் போறேன், உங்களை இறக்கி விட்டு போறேன். சரி பத்மா, நான் போயிட்டு மதியானத்துக்குள்ள வந்துடுறேன். நிஷாமா வெளியே போயிருக்காங்க,
அவங்க வந்து கேட்டா சொல்லிடு. அப்புறம் அந்த ஐயாவுக்கு இப்பதான் காப்பி போட்டு கொடுத்தேன். சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுத்துரு. சரிங்க ஐயா. வரேம்மா. பத்திரமா பாத்துக்கோங்க. கொடுங்க தம்பி. இந்தாங்கம்மா. தம்பி சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, இப்போதானே காஃபி சாப்பிட்டேன். சரி கொஞ்ச நேரம் போட்டோம். சரிங்க தம்பி. ஆமா, ம்? யாரும்மா அவங்க? யார தம்பி கேக்குறீங்க? அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாத்தாவை வண்டியில் கூட்டிட்டு போனாங்களே, அவங்க யாரு? அவளா? அவ என் பொண்ணோட ஃப்ரெண்டு தம்பி. ஏற்கனவே இருந்த ஒரு வாழ்க்கை நிலைக்காம போய் இப்பதான் இன்னொரு வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிச்சு. இப்ப அதுவும் அவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே கேள்விக்குறியா இருக்குப்பா. ஏன், அவங்களுக்கு என்னாச்சு? அது அவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தான். ஏற்கனவே ஒரு பொம்பளை புள்ள வேற இருக்கு. இப்ப வயித்துலயும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த ராஸ்கல் அவளை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். தம்பி பாத்து தம்பி, தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல, இல்ல. வேண்டாங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க தம்பி. என்ன நினைக்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லைம்மா. அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லை. அப்படின்னா யாரோ உங்களை திட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா யாராவது திட்டினாலும் இப்படிதான் பொறையேறுமா? ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் ஃபோன் தானா? அப்பாக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தம்மா. இந்த தடவை கால் பண்ண மட்டும் எடுத்துட்டு போறாரா என்ன? ஸ்விட்ச் ஆஃப் தான் வரப்போகுது. அம்மா, அப்பா நம்பருக்கு கால் போகுது. யார் ஃபோன் இது? நிஷா, நிஷா. இதோ வரேன் ஆதி. என்ன ஆதி? இது உன்னோட போனா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.